வெல்கம் டு ஈடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட செஷன் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்ட் 2. ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ட் 1 பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பார்ட் 1ல் வந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைட் டைமில் வந்து முடிஞ்ச ஆக்ஷன், அதாவது முதல் ஞாபகம் வச்சிங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே முற்று பெற்ற வினை 100% வந்து ஃபினிஷ்ட் ஆக்ஷனாக இருக்கும். அது பேர் தான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீச்சை நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னாவே அந்த ஆக்ஷன் வந்து 100% முடிஞ்சதாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தோட முடிஞ்சிருக்கும், நிகழ்காலத்தோட தொடர்புடையதாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதில் வந்து லாஸ்ட் டைம் நான் பார்த்தது வந்து இது முன்னாடி வீடியோவில் அன்ஸ்பெசிஃபைட் டைமே சொல்லாமல் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது வந்து நிகழ்காலத்தோட தொடர்புடையதாக நம்ம வந்து பேசியிருப்போம். பட் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ஸ் அண்ட் ஃபார் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது காலங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு சின்ஸ் அண்ட் ஃபார். An action happened and it has some connection to the present or is still happening now. அதாவது வந்து ஒரு செயல் நடந்திருக்கும், அது ப்ரெசண்ட்டோட கனெக்ஷன் இருக்கும், இல்லை இப்போவும் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி குறிக்கிற வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் அப்படின்னா இருந்து, அன்றிலிருந்து, அதிலிருந்து, அன்று தொடங்கி அப்படி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரதை சின்ஸ் வரும். ஃபார் வந்து எப்படி யூஸ் பண்ணால், ஃபாருக்கு நிறைய இது இருக்குது. குறிப்பாக ஃபாருங்கிறது வந்து இக்காக, என்ன காரணத்துக்காகன்னு சொல்லுவாங்க ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக, அந்த மாதிரி வந்து காலங்கள் குறிக்கிறது நம்ம வந்து இங்கே ஃபாரை பார்க்க போகிறோம். இப்போன்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் துவங்கி நிகழ்காலத்துக்கு சற்று முன் முடிந்த செயலாக இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்தோடு தொடர்புடைய செயலாக இருக்கலாம். இதே நம்ம முதலே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்ஷன் வந்து ப்ரெசண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும். அதான் மெயினான ஒரு கான்செப்ட். இதில் இப்படின்னா இதோட ரூல்ஸ் என்னென்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பீரியட் ஆஃப் டைம். இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து முடிஞ்ச பீரியடு சொல்லக்கூடாது. நான் வச்சுங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் முடிஞ்ச பீரியடை சொல்லக்கூடாது. எஸ்டர்டே, லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர் அப்படின்னு பீரியடு போட முடியாது. ப்ரெசண்ட்டோட லிங்க்குள்ள பீரியடாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு சில பீரியட்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சின்ஸும் நம்ம வந்து ஃபாரம் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஐவியூ, அதாவது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஆல் ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும், மற்றபடி வந்து பெயர்ச்சொல் சிங்குலர் பெயர்ச்சொல் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்கு வந்து ஆஸ் வரும். லாஸ்ட்டில் வந்து பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போடணும். ஃபஸ்ட்டு பார்க்குறது சின்ஸ். சின்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்ட் ஆஃப் டிஃபைனைட் டைம் பீரியட். அதாவது எப்படின்னா, சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் தொடங்கி இன்ன வரைக்கும் டில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து சின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, ஃப்ரம் டூ வராது. இல்லை, ஃப்ரம் தெரியும், பட் டூங்கிறது டில் இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், மை ஃபாதர் ஹாஸ் பீன் பிஸி வித் ஹிஸ் ஒர்க் சின்ஸ் த மார்னிங். மை ஃபாதர் ஹாஸ் பீன் பிஸி, எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். எதில்? வித் ஹிஸ் ஒர்க், ஒரு வேலையில். சின்ஸ் எப்போதுலேருந்து? மார்னிங்லேருந்து. என் அப்பா காலையிலிருந்து அவர் வேலையில் மும்முரமாக இருக்கிறார். இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எப்போதும் இருக்காருன்னு தெரியும், பட் எப்போ முடிப்பார்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் இப்போ டைம் வரைக்கும் அவர் பாதி வேலையை முடிச்சிருக்காரு, அப்படி தானே? அப்போ இங்கே ஃபினிஷ்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, அதான் மீனிங் இதில். இதே வந்து ஞாபகம் வச்சுங்க, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னஸ் நீங்கள் பேசும்போது நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து பேசுகிறீங்களோ அந்த பிளேஸில் நீங்கள் இருக்கணும். புரியுதா? குறிப்பாக வந்து ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னைன்னு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை அப்படின்னு போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கணும். நீங்கள் சென்னையில் எல்லாம் வேறு ஊரில் இருந்துட்டு நான் சென்னையில் இருந்தேன்னு சொன்னிங்கன்னா தப்பு. அது புரியுதுங்களா? சென்னையில் இருக்கும்பொழுது நான் சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்போ தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ஐ ஹவ் ஆப்ரேட்டட் திஸ் பிஸ்னஸ் சின்ஸ் ஆகஸ்ட் 15, 1998. ஐ ஹவ் ஆப்ரேட்டட் திஸ் பிஸ்னஸ், இந்த தொழில் நான் வந்து இந்த வணிகத்தை ஆகஸ்ட் 15, 1998 முதல் தொடங்கி நடத்தி வருகிறேன். மீனிங் என்னென்னா, இன்ன வரைக்கும் நடத்தியிருக்கேன், பட் இதுக்கப்புறம் நடக்குமானது எனக்கு தெரியாது, அதை பற்றி சொல்லலை. இன்ன வரைக்கும் டில் டேட் நான் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது.
அடுத்தது வந்து மை பேரண்ட் ஹேவ் லிவ்டு மை பேரண்ட் அப்படின்னா ஆஸ் போடணும். மை பேரண்ட்னு போட முடியாது. மை ஃபாதர்னால் ஆஸ் போடணும். மை மதர்னால் ஆஸ் போடணும். மை பேரண்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல். மை பேரண்ட்ஸ் ஹேவ் லிவ்ட் இன் டெல்லி சின்ஸ் ஐ வாஸ் எ சைல்டு. அதாவது எப்படின்னா எங்கள் அப்பாவும் டெல்லியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போதுலேருந்து? நான் குழந்தையான காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டுருக்கேன். சின்ஸ் ஐ வாஸ் எ சைல்டு. எனது பெற்றோர்கள் எனது சிறுவயதிலிருந்து டெல்லியில் வசித்து வருகிறார்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, மேலே போட்ட சின்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிப்போசிஷன் மாதிரி ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த சின்ஸ் வந்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி ஒர்க் ஆகுது. இதை நம்ம டீட்டெயிலாக பெனடி செஷனில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஷி ஹாஸ் ஸ்டடீட் அட் எஸ்எஸ் ஸ்கூல் சின்ஸ் எல்கேஜி. ஷி ஹாஸ் ஸ்டடீடு, அதாவது அவங்க வந்து எஸ்எஸ் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போதுலேருந்து? சின்ஸ் எல்கேஜிலேருந்து இங்கே தான் படித்தாங்க. மேபி அவங்க இப்போ அந்த ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணாமலே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அவள் எல்கேஜி முதல் எஸ்எஸ் பள்ளியில் படித்துள்ளாள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து இது முடிஞ்ச செயல், ஆனால் ப்ரெசண்ட்டோட லிங்க் உள்ள செயல். ஐ ஹவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி. நான் என் பிஎஸ்சி முடிச்சதுலேருந்தே இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்போவும் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் ஒர்க்டு ஹியர், நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போது? சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி. நான் என்னோடய பிஎஸ்சி முடிச்சதுலேருந்து இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீனிங் என்னன்னா, பல இடங்கள் வேலை பார்த்துருக்கேன், இப்போ இன்னும் மேலும் வேலை பார்ப்பேன்றதை சொல்லலை, இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது, ஐ ஹாவ் ஹேட் ஏ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சின்ஸ் ஐ பாட் ஏ ஸ்மார்ட் ஃபோன். ஐ ஹாவ் ஹேட் ஏ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சின்ஸ் ஐ பாட் ஏ ஸ்மார்ட் ஃபோன். நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியதிலிருந்து எனக்கு வாட்ஸ்அப் கணக்கு உள்ளது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. இங்கே நம்ம வந்து சின்ஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது சின்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பீரியட் வரலாம், சின்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வரலாம், கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வரலாம். சின்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு முழு சென்டென்ஸும் வரலாம். புரியுதா? அது நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம லேட்டரானு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு லென்த் ஆஃப் டைம், ஒரு எவ்வளோ காலம் நம்ம இங்கே இருக்கிறோம், எவ்வளோ காலம் பிடிக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம லென்த் ஆஃப் டைமுக்கு வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 20 years. ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 20 years அப்படின்னா, நான் சென்னையில் 20 வருட காலமாக வசித்து வருகிறேன்னா 20 years வாழ்ந்துட்டேன், இப்போ நான் இங்கே தான் இருக்கேன். நாளைக்கும் தெரியாது, மேபி இன்றைக்கி ஈவினிங் கூட காலி பண்ணிட்டு போயிடலாம், தெரியாதுல்ல. இதே மீனிங். மை அங்கிள் ஹாஸ் பீன் இன் சிங்கப்பூர் ஃபார் 5 years. மை அங்கிள் ஹாஸ் பீன் இன் சிங்கப்பூர் ஃபார் 5 yearsனால், என்னுடைய மாமா 5 வருட காலமாக சிங்கப்பூரில் இருக்கிறார். இப்போ வந்து ஸ்டில் ஈஸ் இன் சிங்கப்பூர்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஐ ஹவ் ஸ்டடிட் மை யூஜி ஃபார் 5 years. நான் எனது யூஜி படிப்பை 5 வருட காலம் படித்திருக்கிறேன். புரியுதா? இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஃபார் வந்து ஒரு லென்த் ஆஃப் பீரியடுக்கு யூஸ் பண்ணுறோம், டைமுக்கு யூஸ் பண்ணுறோம். சின்ஸை வந்து அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இந்த செஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 செஷன் முன்னாடி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அடுத்த வரப்போகிற செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.